हाय फ्रेंड्स वेलकम टू नसीम रेसिपी இன்னைக்கு உங்களுக்கு நான் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு சிம்பிள் மெத்தட்ல செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ உங்களுக்கு நான் வெஜிடபிள் குருமாக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட் எடுத்து வச்சிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. உருளைக்கிழங்கு வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கேரட்டு, பட்டாணி 100 கிராம், கொத்தமல்லி, 2 மீடியம் சைஸில் ஆனியன் வந்து 3 எடுத்துக்கோங்க. தக்காளி 2 மீடியம் சைஸில், எண்ணெய் 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மஞ்சாத்தூள், சால்ட்டு, ரெட் சில்லி, தனியா, தேங்காய் 2 பத்து அரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ உங்களுக்கு நான் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுது செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெண்டு லோங்கு 2 பட்டை போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே ஆனியன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சம் ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ஆனியன் வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி, இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி அப்படியே முழுசாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு குக் ஆகிடும். இது கூட நம்ம வெஜிடபிள் எல்லாம் போட்டுக்கலாம். பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, லைட்டாக கொத்தமல்லி, மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா போட்டுக்கேன். ரெட் சில்லி நான் 2 ஸ்பூன் போட்டுக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். தனியா வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நான் நல்லா குக் பண்ணேன். நல்லா இது மாதிரி ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 1 கிளாஸ், ஊற்றிருக்கேன். இன்னொரு கிளாஸ், 2 கிளாஸ் தண்ணி. கிளாஸ் தண்ணி. எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 3 விசில் தான், கரெக்டாக 3 விசில் விட்டால் ஓகே. இப்போ கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு.
3 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த அளவு தான் இருக்கணும். வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வெஜிடபிள் குருமா நல்லா சூப்பராக வந்திருக்கு. அது கூட நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, பூரி நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.